ரொம்ப அமைதியா இருந்தவர் இன்னைக்கு பார்த்தா மேடையில பயங்கரமான டைலாக்கு, பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுறாரு. களத்துக்கு வாங்க, களத்துக்கு வந்தாதான் எதுவுமே வெற்றி தோல்வி நிர்ணயிக்க முடியும். எடுத்தோன்னு இல்ல, அதாவது பேசுறது வந்து மேடையில பேசணும். அவரு டைலாக் மாதிரி இங்கிட்ட அங்கிட்டு போறாரு வராரு, வீரபாண்டி கட்டரமாமா வசனம்லாம் பேசுறாரு. அது வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் பாதி பேர் ஏத்துக்கலாம். கூட்டம் எனக்கு கூட தான் கூடுது. கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கவனிக்க முடியாது. எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. நானும் கட்சி ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமா முயற்சி எடுத்தேன். கடைசியில் என்ன சூழ்நிலை தள்ளிடுச்சு. அதனால என்னுடைய அருமை தம்பி எங்க நின்னாலும் 26ல எங்க நின்னாலும் அவர் ஏத்து நிக்க நான் தயாரா இருக்கிறேன். அவரு தயாரான்னு கேட்டுங்க. கட்சியில ஆரம்பிக்க மாட்டேன். பெரிய கட்சி கூப்பிட்டா கண்டிப்பா அவங்க சார்பா நிப்பேன். இல்ல சுயேட்சை நின்று அது வாய்ப்பு கிடைச்சா சேருவேன் கண்டிப்பா. எதிரியும் கிடையாது, நண்பன் கிடையாது. இதெல்லாம் சும்மா டைலாக் சொல்றதுதான். நாளைக்கு கூட்டணி வாங்கினா போட்டி போறாரு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் மக்களுக்கு வந்து என்ன செய்ய போறாரு, அவருடைய கொள்கை என்ன, அதெல்லாம் சொல்லாம எடுத்துக்கலாம் நான் அவருக்கு எதிரி, நான் அழிச்சிருவேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்கெல்லாம் வந்து 50 வருஷம் சர்வீஸ், இவருக்கு வயசு தான், அவருடைய அனுபவம் அவருடைய வயசு. அதனால எடுத்தவங்க ஒருத்தர் மேடையில கூட்டம் இருக்கு, மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பேச வேணாம். எடுத்துமே நான் உங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப மானசீகமா நான் வந்து தமிழக முதல்வர் ரொம்ப நேசிக்கிறேன்.